ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 18/8/2024 ஞாயிற்றுக்கிழமை. நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 2ஆம் நாள், திருவோணம் கரிநாள், தட்சிணாயன புண்ணிய காலம், சுக்லபக்ஷம் அதாவது வளர்பிறை மேல் நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். சிம்ம லக்னம், இருப்பு 5 நாழிகை 5 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று அதிகாலை 4:46 மணி வரை திரையோதசி, அதன் பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று காலை 10 மணி 6 நிமிடங்கள் வரை உத்திராடம், அதன் பின்பு திருவோணம். நாமயோகம் இன்று காலை 8 மணி 2 நிமிடங்கள் வரை ஆயுஷ்மான், அதன் பின்பு சௌபாக்கியம். கரணம் இன்று அதிகாலை 4:46 மணி வரை தைத்துளம், அதன் பின்பு மாலை 3:56 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி 3 நிமிடங்கள் வரை சித்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று காலை 10 மணி 6 நிமிடங்கள் வரை மிருகசீரிஷம், அதன் பின்பு திருவாதிரை. இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள், திருவோணம். கண்டிப்பாக இன்னைக்கும் பெருமாள் கோயிலுக்கு போங்கோ. பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுட்டு, துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு அற்புதமான ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நன்மைகள் உங்களுக்கு தேடி வரும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கும். அதேமாரி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஆஸ் யூஷுவல் நான் சொல்லுவேன், சரபேஸ்வரர் வழிபாடு, ஹயக்ரீவர் வழிபாடு, வாராகி வழிபாடு, இந்த மாதிரி வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்கள். சென்னையில் இருக்கிறவா கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் பக்கத்து கோயில் இதில் சரபேஸ்வரர் வழிபாடு இருக்குது, தாராளமாக போயிட்டு வாங்கோ. அதேமாரி அங்கே இல்லாதவா எங்கேயாவது இருக்கோயில் அப்படின்னா, வேறு ஊரில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்தந்த பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு சரபேஸ்வரர் இருந்தால் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ராப்ளம் கிடையாது. வீட்லேயே 4:30 6 மணிக்குள்ளே எப்போயாவது 1.5 மணி நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கோ அந்த நேரத்தில் ஓம் ஸ்ரீ சரபேஸ்வராய நமக அப்படின்னு ஒரு 108 தடவை சொல்லிட்டு மனதார வழிபாடு பண்ணுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். அதேமாரி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நவகிரகங்களில் உள்ள பித்ருக்காரகராகிய சூரிய பகவான் வழிபாடு உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கொடுக்கும். வாழ்த்துக்கள். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் குரு மற்றும் செவ்வாய், கடகராசியில் புதன், சிம்ம ராசியில் சுக்கிரன் மற்றும் சூரியன், கன்னி ராசியில் கேது, மகர ராசியில் சந்திரன், கும்பராசியில் சனி வக்கிர கதியில், மீனராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனஸ்தானமாக 10ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு இன்னைக்கு அற்புதமான ஒரு பொறுப்பை கொடுப்பார். அந்த பொறுப்பை சிறப்பாக செய்யறதுனாலே உங்களுக்கு உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். எடுக்கிற காரியங்களில் ஸ்ரத்தையாக இருப்பீங்க. அதேமாரி கணவன் மனை ஒற்றுமை பரவாயில்லை, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் அதில் இருக்கிற வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். கணவன் மனை ஒற்றுமை இன்னைக்கு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. இன்னைக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து மறையலாம். அதே மாதிரி உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் இன்னைக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சிறப்படைய மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள், குழந்தைகள் யாராக இருந்தாலும் காலையில் எழுந்தோடனே உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சக்கரை கொஞ்சம் வாயில போட்டுருக்கோம். அற்புதமான ஒரு சந்தோஷம் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான்.
காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அருமை ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அற்புதமான ஒரு நாள். ஏன்னா பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறார். அதெல்லாம் நீங்க உபயோகப்படுத்திக்கணும். இன்னைக்கு ஒரு சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம். அதேமாரி புதிய வேலை தேடும் குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அருமையாக கிடைக்கும். மனக்குறைகள் அகலும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். அயல் நாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் யாரா இருந்தாலும் வெளியில கிளம்பும்போது 2 கிராம்பை எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை வந்து சேரும். அதே மாதிரி உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல வண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கு. அந்த சந்திராஷ்டமம் இருக்குங்கிறதுனாலே கவனம் இருந்தால் நல்லது. வாகன பயணங்கள்ல கண்டிப்பா கவனம் இருக்கணும். வண்டி வெளியில் எடுக்கும் போதே எல்லாம் எடுத்துட்டோமா, ஹெல்மெட் போட்டுட்டோமா, பின்னாடி யாராவது வரானா அவளுக்கு ஹெல்மெட்டு, பெட்ரோல் இருக்கா முதல்ல அதை பார்க்கணும். கரெக்டா? அடுத்தபடியாக லைசன்ஸு அது இது எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டோமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். அதேமாரி உத்தியோகத்தில் சில குழப்பங்கள்லாம் வரலாம், வீண் பழி ஏற்படலாம் என்பதால் கவனம் அவசியம். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் பெரிதாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதனால தான் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகளில். உடல் ஆரோக்கியம் சிறப்படைய உணவு கட்டுப்பாட்டை தேர்ந்தெடுங்கள். அடுத்தபடி இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் எடுக்கும் காரியங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு வேலைகளிலும். அதே மாதிரி அயல்நாட்டில் வசிக்கும் அன்பர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் நிதானமாக செயல்படுவது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்றைய தினம் மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது வில்வம் எடுத்துன்னு போயிடுங்கோ. 2 அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். சந்திராஷ்டமம் இருந்தா கூட. அதே மாதிரி இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலகலப்பு நிறைந்த நாள். 7ஆம் இடமாகிய கலத்திரஸ்தானம் அற்புதமா இருக்கு. உங்க ராசிநாதன் அங்கதான் இருக்கார். ஏன்னா 7ஆம் இடத்துல இருந்தா ஜென்மராசிய பாபர். குதூகலம் தான். சந்திரன் பார்த்தா ரொம்ப விசேஷம். உங்களுக்கே தெரியும். சூரியனை யாராவது கண்ணில் பார்க்க முடியுமா சொல்லுங்க. ஆனால் சந்திரனை எல்லாருமே பார்த்து ரசிப்பார். அற்புதமான ஒரு பௌர்ணமி அப்படிலாம் ரொம்ப விசேஷமாக பார்ப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். சந்தோஷமான தகவல்கள் கிடைக்கும். கணவன் மனை ஒற்றுமை சிறப்பாக இருப்பதால் அற்புதமான ஒரு சந்தோஷத்தை காண்பீர்கள். அதே மாதிரி குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பி இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்கள் மனக்குழப்பமின்றி செயல்படுவார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயலாற்றுவார்கள். இன்றைய தினம் கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் 2 உலர் திராட்சை அப்படியே வாயில போட்டு நன்னா மென்னிடுங்க. இன்னைக்கு அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகைரோன ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை ஒரு ஆற்றலை உங்களுக்கு வாரி வாரி வழங்குவார். அற்புதமா இருக்கணும். சரியா? எடுக்கிற காரியங்கள்ல சிறப்பாக செயல்படணும். அதே மாதிரி இந்த வெளிநாடு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கு இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு நாள். கண்டிப்பாக அந்த எல்லா வேலைகளும் உங்களுக்கு டக்கு 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 முடியும். அடுத்தபடியாக உத்தியோகத்துக்கு போகிறவர்களுக்கெல்லாம் தனி மரியாதை கிடைக்கும் அலுவலகத்தில். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை சுவையாக இருக்கும், சுமையாக இருக்காது. இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள்.
வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் 2 ஏலக்காய் எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம், முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சம சலனமாகி 5ஆம் இடத்துல இருக்கிற சந்திரபகவான் ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்க போறார். அதெல்லாம் நீங்க உபயோகப்படுத்திக்கோங்க. இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நாள். சரியா, குழப்பம் அவ்வளவா இருக்காது. அதேமாரி கணவன் மனைவி ஒற்றுமை ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. குழந்தைகள் ஆதரவா இருப்பார். இன்னைக்கு உத்தியோகத்துக்கு போறவர்களுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற அந்த வேலை பளு குறையும். ஐயோ இன்னைக்கு ரொம்ப வேலை ஜாஸ்தியா இருக்குமோன்னு நினைச்சுருப்பீங்க. அந்த அளவுக்கு வேலை இருக்காது. சாதாரணமா வேலை செய்வீங்க. தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு அற்புதமாக நடைபெறும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம். கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் நடைபெறும். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் 2 கல்கண்டு எடுத்து நன்னா மென்னு சாப்பிட்டுருங்க. இன்னைக்கு சந்தோஷமான ஒரு செய்தி உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய மகாலட்சுமி தாயார். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமை துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பயண வாய்ப்புகள் மேம்படும் நாள். திடீர்னு ஒரு பயணங்கள் உங்களுக்கு தேடி வரும். அற்புதமா செயல்படுத்துவேள். உத்தியோகத்தில் நீங்க விரும்பிய சில இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்கள் மனக்குழப்பமின்றி செயல்படுவார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உற்றார் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சிறுதூர பயணங்கள் ஏற்படலாம். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் 2 வேப்பிலை எடுத்துன்னு போயிடுங்கோ. வெளியில கிளம்பும் போது அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமை விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் சகாயஸ்தானமாக 3ஆம் இடத்தில் இருக்கிற சந்திர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். எடுக்கிற காரியங்களில் ரொம்ப திறம்பட செயலாற்றுவீர்கள். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கணவன் மனை ஒற்றுமை ஜோரா இருக்கு. அதேமாதிரி தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும். சில அதிரடி திட்டங்களை தீட்டி முன்னேற்றம் காண்பீர்கள். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வுகளையும் பெறுவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும். உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்கள் தன்னம்பிக்கையோடு காணப்படுவார்கள். அயல்நாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக செயல்படுவார்கள். விளையாட்டுத் துறையில் இருக்கும் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு பதக்கம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் கொஞ்சம் விபூதி எடுத்துன்னு போயிடுங்க. கையில ஒரு பேப்பர்ல மடிச்சு அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட சாம்பல். வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேய சுவாமி. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசுராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள். ஏன்னா தனபாக்கு குடும்ப சலமைக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற சந்திரபகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போற ஒரு உற்சாகமான ஒரு தகவல் ஒன்றை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதேமாரி காலையிலே உங்களுக்கு அதிரடியான ஒரு நன்மை கண்டிப்பா வந்து சேரும். இன்னைக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ஜோரா இருக்கு. சந்தோஷமா இருங்கோ. சரியா, அடுத்தவா கண்படக்கூடாது. சரி, அந்த மாதிரி இருக்கணும். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமா நிறைவேறும். இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு வருமானம் உயர்றதுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு உற்சாகமான தகவல் ஒன்று கிடைக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் சின்ன பேப்பர்ல கொஞ்சம் குங்குமம் அடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத்.
எனதுமே மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா சந்திரன் உங்க ஜென்மராசியில தான் இருக்காரு. இருந்தாலும் குரு தன்னோட 9ஆம் பார்வையா உங்களை பார்த்துட்டு இருக்கிறதுனால ஓரளவுக்கு சமாளிச்சிருவீங்க. இருந்தாலும் கவனமா இருந்தா நல்லது. இன்னைக்கு உத்தியோகத்துல கொஞ்சம் வேலை பளு அதிகமா இருக்கலாம். தொழில் வியாபாரத்துல கொஞ்சம் பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு சூழல், வீண் அலைச்சல் கூட இருக்கலாம். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் சற்று இழுபறியாகி பூர்த்தி ஆகும். அதேமாரி இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண கடுமையாக பாடுபட வேண்டி வரலாம். அரசியல்வாதிகள் அமைதி காப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்றைய தினம் மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் கொஞ்சம் ஒரு பிடி அரிசி எடுத்துக்கோங்க. ஓம் நம சிவாய ஒரு 11 தடவை, இல்லைன்னா ஓம் நமோ நாராயணா ஒரு 11 தடவை சொல்லிட்டு நேரம் அந்த அரிசியை கொண்டு போய் உங்க காம்பவுண்ட் வாசல்ல ஓரமா போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டுரும். அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். சந்திர பகவான் ஜென்மராசியில் இருந்து ஒரு சந்தோஷமான தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் சுவாமி. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். ஏன்னா அயனசேன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் ஒரு உயர்வை கொடுக்க போறார், சந்தோஷத்தை கொடுக்க போறார். இன்னைக்கு கணவன் மனை ஒற்றுமை ரொம்ப ஜோரா இருக்கு. விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழுங்கள். சரியா? இன்னைக்கு உத்தியோகத்துக்கு போறவாளுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமான திடீர் திருப்பங்களுடன் நடைபெறும். இன்னைக்கு இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பயணங்கள் ஏற்படலாம். அதன் மூலம் மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். இன்னைக்கு கணவன் மனை ஒற்றுமை ஜோரா இருக்கிறதுனால குடும்பத்திலையும் சந்தோஷமான ஒரு இதெல்லாம் இருக்கும். ஒரு பெரிய ஒரு அச்சீவ் கிடைக்கும். ஆனால் ஒரு மன நிம்மதி. ஏன்னா குடும்பத்தில் சந்தோஷம் இருந்தாலே ஜாலி தானே. சரியா? இன்னைக்கு குழந்தைகள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அதே மாதிரி இன்னைக்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சில அற்புதமான செலவுகள் வந்து சேரலாம். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது 2 துளசி எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமே மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்க போற ஒரு வருமானத்தை கொடுக்க போறார். எப்போவோ நீங்க உழைச்ச பணம் கூட இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உத்தியோகத்துல நீங்க விரும்பிய சில சலுகைகள் இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும். தொழில் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். இன்னைக்கு ரொம்ப லாபம் அதிகமாகவே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு கணவன் மனை ஒற்றுமை ஜோரா இருக்கு. சரியா? நல்ல கைத்தட்டி ரசிங்கோ, சந்தோஷமா இருங்கோ. அடுத்தபடியா இன்னைக்கு உத்தியோகத்துக்கு போற பெண்களுக்கெல்லாம் மனசுல குழப்பமே இருக்காது. சந்தோஷமா வேலை செய்வீங்க. இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். அயல்நாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 2 சாக்லேட் எடுத்து உங்க பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. உங்க வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு வரும்போது சாப்பிட்டுருங்க. இல்லைன்னா வந்து வீட்டுல குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. இன்னைக்கு அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஒரு வருமானம் வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.